அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இஸ்லாமிக் யூடியூப் வலைத்தளத்துடன் மீண்டும் ஒரு பதிவை இட ஆயத்தமாக இருக்கிறேன். அன்பு உள்ளங்களே, அன்பு நெஞ்சங்களே, சுகத்துடனும் ஆரோக்கியத்திலும் நீண்ட காலம் வாழ்வதற்கு அந்த அல்லாஹ்வை பிரார்த்திப்போம். எமது உளவியல் சம்பந்தமான வீடியோக்களை இஸ்லாமிக் யூடியூப் வலைத்தளம் இட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மூன்றாவது உளவியல் சம்பந்தமான வீடியோவை பதிவதற்கு முன்னால் ஒரு உரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மவுனல்லை ஜாஹிரா தேசிய பாடசாலையில் ஒன்றுக்கு படிக்கக்கூடிய என்னுடைய நண்பர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பப்ளிக் ஸ்பீக்கர், என்னுடைய ஆலிம், மிக நீண்ட காலமாக என்னோட கை கோர்த்து பழகக்கூடிய நண்பர். இன்று நான் இவருக்கு ஒரு கோல் எடுத்தவுடன் உடனே அப்துல் ரஹ்மான் உடனே நாங்க இந்த உரையாடலோடு நாங்க செய்வோம் என்று சொல்லி இவர் இன்று காலையில ஏற்பாடு பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இன்று மாலைக்கு சில வீடு வந்திருக்கிறார். இப்போ ஆலிமிற்கான உரையாடல் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இஸ்லாமிக் யூடியூப் வலைத்தளத்தினுடைய அனைத்து பார்வையாளர்களும் பார்த்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வாங்க நாங்க இப்ப என்னோட வீடியோக்கு போகலாம். எமது நேர்களே, இஸ்லாமிக் யூடியூப் வலைத்தளத்தினுடைய உரையாடல் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. எமது ஆலிமுடனான ஒரு உரையாடல். இவர் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர். மவுனல்லை ஜாஹிரா தேசிய பாடசாலையில் இருவருமாக கல்வி பயின்றவர். இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர். இவருடைய வீடியோக்களை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்க்ல இவருடைய அந்த டிக்டாக்கர் எனக்கூடிய அந்த சப்டைட்டில் நான் இட்டிருக்கிறேன். கட்டாயமாக பாருங்க. இவருடைய பேச்சுக்களும் மிக பெருமதியானவை. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று வேலைப்பளுவாக தான் இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கால் பண்ணினேன், இன்றைக்கு எனக்கு ஃப்ரீ அப்துல் ரஹ்மான், நான் உடனே வாரேன்னு சொல்லி இவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என்னுடைய நெஞ்சங்களே, எமது இஸ்லாமிக் யூடியூபில் அதாவது உளவியல் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்தும் இட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2 வீடியோக்களை நான் அப்லோட் செய்து விட்டேன். 3வது வீடியோவை அப்லோட் செய்திருக்கிறேன். அதற்கு முன்னால் இப்பொழுது ஒரு உரையாடல் இடம்பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அப்துல் ரஹ்மான் எனது சிறந்த நண்பர். சிறு வயதிலிருந்தே என்னுடைய பாடசாலைக்கு நாங்கள் ஒன்றாகத்தான் போவோம். அந்த அளவிற்கு சிறந்த நண்பர். ஸோ இப்பொழுது அவர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டாரு, ஆலிமுக்கு ஒரு வீடியோ செய்யும், அவசரமா வாங்க, இதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நானும் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, எனக்கு நானும் வேலை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் சொன்னேன், நீங்கள் ஆகும் மேலே நான் என்னோட நெஞ்சங்களுக்கு நான் வீடியோ போடுவோம்னு சொன்னார். என்னால் செல்ல முடியலை. நான் உடனே வந்தேன். இப்போ நாங்கள் இந்த வீடியோவை செஞ்சு கொடுக்கணும்னு நான் வந்தேன். இந்த விஷயங்களை நாங்கள் இதை சமூகத்தில் இந்த பிரச்சனைகளை மனிதர்கள் மக்கள்கள் எந்த அளவிற்கு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோ கட்டாயம் பார்ப்போம். கட்டாயம் பாருங்க, பார்த்து பயன்படுத்தும். அலிம், உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிக் யூடியூப் இந்த சேனல்ல உளவியல் சம்பந்தமான வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கணும். இப்பொழுது 2 வீடியோக்களை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி மக்களுக்கு கூட நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எம்மது வாழுகின்ற கால மனிதர்களுக்கும் எப்படியாவது மக்களை ஒற்றுமைப்படுத்தி சமூக இணக்கத்தை எப்படியாவது ஒன்றுபடுத்துவோம் என்றுதான் அடிப்படை நோக்கம். அதன் அடிப்படையில் ஆலிம் அவர்கள், நான் இப்பொழுது உளவியல் சம்பந்தமான விடயங்களை நடாத்தி கொண்டிருக்கிறேன். நீங்க உளவியல் சம்பந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த விடயத்தை பார்க்கும் போது நான் உளவியலை கோர்ஸாக படித்ததில்லை. நான் எந்த ஒரு 3 மாதமோ 6 மாதமோ என்ற கோர்ஸை நான் படித்தவன் அல்ல. ஆனால் எனக்கு பலவிதமான அனுபவங்கள் இருந்து மனிதர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு உள்வாங்குகிறார்கள், இந்த பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அப்புறம் நிறைய பேரை தெரியும், நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். எல்லோரும் பலவிதமான பிரச்சனைகள் எல்லோரும் பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள், பெரிய வேலை வாய்ப்புகளில் இருக்கிறார்கள். ஆனால் மனதளவில் பிரச்சனை. பிரச்சனை வேலை செய்கிறார். அவங்களுக்கு எப்பவுமே கஷ்டம், நிம்மதி, ஒரு சந்தோஷம். என்ன வேலை செஞ்சாலும் இங்க நிம்மதி இல்லாட்டி இங்க நிம்மதி இல்லதான் இல்ல. எவ்வளவு கோடிக்கணக்கு பணம் சம்பாதிச்சாலும் அதுல நிம்மதி ஒன்று இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது
நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கும்போது உளவியல் என்ற வகையில ஒரு மனிதனுக்கு கட்டாயம் உளவியல் தேவை. ஒரு மனிதன் உளவியல் இல்லாம வாழும், படிப்பில்லாம வாழையிலும், வேண்டியதை செய்யலும், வேண்டியதை திட்டு குடிக்கணும். உளவியல் இல்லாம அந்த படிப்பு இல்லாதாலும் உளவியல் எப்படி வீட்டுல வாழணும், பொண்டாட்டி பிள்ளையோட எப்படி இருக்கணும், பிள்ளைகளோட எப்படி இருக்கணும், அது தெரியாதான் வாழையில் வெளிநாட்டி வெட்டி குத்தி கொண்டு செத்து கொண்டு சல்லிக்காக ட்ரக்ஸா வித்து கொண்டு பெரிய பிரச்சனையா சமூக பெரிய பிரச்சனையா மாறிவிடும். ஸோ இந்த உளவியல் என்றது இருந்தால்தான் மனிதர்கள் மனிதரை போல இருப்பார், மிருகம் இல்லாம. அதுதானே அல்லாஹ் சொல்லியிருக்க எங்களுக்கு 6 அறிவை தந்திக்கிறார், 5 அறிவை தராம 6 அறிவு தந்திரான்னு நாங்க அதை யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன்ல மிக தெளிவாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றியான அத்துணை விடயங்களையும் புனித அல்லாஹ்வுடைய வேதத்திலே அனைத்துமே இருக்கிறது. ஒரு ஃபிக்குடைய மார்க்க சட்டமாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய அடிப்படையில் இருந்து அத்தனையும் ஃபிக்குடைய மார்க்க சட்டங்களிலே சொல்லியிருக்கிறது. இஸ்லாமும் உளவியலும் ஒன்றாக தந்திருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அதன் அடிப்படையில் ஆலிம் சொல்கிறார் நிறைய விடயங்கள். ஆலிம் இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் சொல்லுங்கள். நிறைய விஷயங்களை விட்டு இருக்குது. எப்படியாவது இந்த வீடியோல எப்படி சரி எல்லாத்தையுமே தர பாக்குறனாலும் எப்படி சரி நாங்க இந்த தரத்தான் ட்ரை பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் இவரு. செல்லுங்களாலையும் கொஞ்சம் இந்த உளவியல் சம்பந்தம் வரும்போது நாங்கள் மனதை தனிமைப்படுத்த மட்டும் இருக்கக்கூடாது, தனிமையாக இருக்கக்கூடாது. மனதை ஏதோ ஒரு கனெக்ஷனோட இருக்க வேண்டும். நாங்கள் சரி நான் சொல்றேன், சரி கனெக்ஷனோட வச்சுக்கிறோம். அந்த கனெக்ஷனோட இல்லாட்டி மனிதன் அத உளவியலா பாதிக்கப்பட்டுடுவான். இப்ப எனக்கு நான் தனியா இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு கவலை வந்து விட்டது, நான் தனிமையா இருக்கிறேன், அது பெரிய பிரச்சனையா மாறும். அதிகமாக யோசித்து பல பிரச்சனைகளுக்கு வழியாகிறது. அடுத்தது என்னுடைய நண்பர் ஆலிம், நான் உண்மையிலுமே ஒரு உளவியல் கூடிய ஒரு பாடம் தான். இன்னும் இவர்களுக்கு அந்த பாடங்கள் நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதாவது ஒரு மனிதருடைய தனிமை என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது தனிமை என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய மென்டலி, அதாவது புத்திகளை முடக்குகின்ற ஒரு காரியம் தான் இந்த தனிமை என்பது. தனிமை என்பது மிக பொல்லாத என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தீர்வுகளை தான் நாங்கள் எப்படியாவது தீர்வுகளை சொல்லி மக்களை ஒன்றிணைப்படுத்தி எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்றுதான் நோக்கம். நான் உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் சொல்ற விடயம் ஒன்றுதான், நீங்கள் நிச்சயமாக நீங்க யூடியூப் செஞ்சதாக வேண்டும் சென்றால் அல்லாஹ் சிலவர்களுக்கு அறிவை எல்லாருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறான். ஆனா ஞானத்தை கொடுத்திருன்ற கொஞ்சம் இருக்காங்க. அது நாங்க கூர்ந்து கவனிக்கணும். அது எல்லாருக்கும் மேலா அது ஞானம். The wisdom is must. Some people have. That's why. So நான் அப்துல் ரஹ்மானை மிச்சம் சொல்லுவேன், உங்களுக்கு கிட்ட ஞானம் இருக்குது, மக்களின் அடிப்படையான அத சமூக என்ன கருத்து, சமூக அத கவலை இருக்குது. ஸோ அந்த சமூக கவலை இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், நிச்சயமா நீங்க யூடியூப் செய்ய வேண்டும். இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்க்க கட்டாயம். இதை பார்த்து பெருமை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்து மக்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அடுத்ததாலும் இன்னொரு விஷயம் தான், தனிமையை போகக்கூடிய வழிகள்ல இந்த சுற்றுலா செல்வது, உலக நாடுகளுக்கு விசிட் பண்றது. இலங்கையிலிருந்து இப்ப இலங்கையில பல இடங்கள் இருக்குது, அதை விசிட் பண்ணணும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மிக தெளிவா அல்லாஹ் சொல்றான், என்னுடைய படைப்பினங்களை பத்தி விளங்கும் கொண்டு அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான். படைப்பினங்களை பத்தி இதே விஷயத்தை நாங்க கட்டாயம் நாங்க மனிதன்ற வகையில நிச்சயமாக நாங்க எப்படி சொல்லுவோம், எல்லாத்தையும் சோம்பரம்ட லேசி சோம்பரம் இல்லை. வீட்டுக்குள்ளே படுத்துக்கொண்டு இப்போ எங்கட வேலையை செய்வோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஆனா எங்களுக்கு அடுத்தையாலே பார்க்கறது சில விஷயம் கிடைக்கும், ஆனா நாங்க போயிட்டு பார்க்க மாட்டோம். ஆனா நிச்சயமா ஒரு மனுஷன் சில இடங்களை போயிட்டு பார்க்கணும், அதை வியூஸரை பார்க்கணும். இறைவன் படைச்ச படைப்பு எப்படி இருக்குன்னு நாங்க விளங்கணும். அப்படி விளங்காட்டிய மனுஷன் இல்லை, நான் கட்டாயம் விளங்கணும். அதை நாங்க தனக்கு எடுக்கணும். அறிவு வளரும். உளவியல் சம்பந்தமான பிரச்சனையும் நீ. இதனால நாங்க கட்டாயமா நீங்க சொன்ன மாதிரிதான் சுற்றுலா கட்டாயமாக என்பது பல நோய்களுக்கு தீர்வு. பல நோய்களுக்கு தீர்வு. அப்படி அந்த அளவு விடயம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு சிலவர்களுக்கு மனக்கவலைகள் வரும், சிலர் மன ரீதியாக பாதிக்கப்படுற எப்படின்னு சொன்னா ஆனா அதிலிருந்து எடுக்க முடியாது. 3 மாசம் 6 மாத காலங்கள் அதற்குள்ளே இருப்பார்கள். அதான் ஆலிம், மிக பயங்கரமான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும், அந்த காலம் ஒரு நெருப்பு கங்கை எப்படி உள்ளங்கையில் வைப்பது கடினமாக இருக்குமோ அதை விட பயங்கரமாக இருக்கும் ஈமானை கைக்குள் வைத்துக் கொள்வார்கள். இன்னொரு ஒரு காலம் வரும், ஒரு நாளை விட இன்னொரு நாள் பயங்கரமாக இருக்கும். ஒரு காலம் வரும்,
காலையிலே முஃமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகிடுவான். நவீன காலமாய் கொண்டு வருது அந்த உலகம் எங்கட ஹைலீக்ன்றது வந்து கூகுளால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததால வந்து எங்களுக்கு வேண்டியதை செய்யும். செல்ஃப் கண்ட்ரோல், அது செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியமோ முதல். ஸோ எங்கட உள்ளத்தை நாங்க கண்ட்ரோல் பண்ணா போதும், அதுதான் விஷயம். ஆமாம், இவர் வந்து பல விஷயங்கள் எங்களுக்கு உளவியல் சப்ஜெக்ட்ல முன்வைக்கிறார். இஸ்லாமிக் யூடியூப் சேனல்ல நான் ஆரம்பத்தில் சொல்றேன், எங்களுக்கு 16 பேர்களை உள்ளடக்கி இருக்கிறோம். அதுல வந்து மிகப்பெரிய அட்வைசர், எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவார். நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போடுறதுனாலும் கூட எனக்கு சில வீடியோக்களை எனக்கு பண்ணி எனக்கு இயலாம். ஏன்னா இந்த வீடியோ கட் பண்ணுங்க, இது வந்து வீடியோ வந்து சரியில்லை தூரமாக நீங்கள் போட்டுறது வந்து திரும்பவும் இப்படி ஒரு வீடியோ செஞ்சு மிக கஷ்டப்படுது. நாங்கள் உங்களுடைய வீடியோக்களை நாங்கள் செஞ்சு போடுறது லேசான ஒரு காரியம் அல்ல. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மிக நீண்ட நேரமாக எங்களுடைய மிக அழகான முறையில் எப்படி ஒரு மனிதனுடைய உளவியல் சம்பந்தமான விடயங்கள், ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும் என்ற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆலிம். உங்களோட டிக்டாக் எப்படி? நானும் செஞ்சுக்கிட்டு போகிறேன், ஒரு அளவு பிரச்சனை இல்லை. நான் வந்து மக்களுக்கு எது அவசியமோ மக்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை தான் நான் கொண்டு போகிறேன். இப்பொழுது நான் வந்து இப்பதான் ஆரம்பித்தேன். இன்ஷா அல்லாஹ் பல இனிவரும் காலங்கள்ல பார்க்கலாம் எப்படி போகும் என்று சொல்லி. ஆனால் நோக்கம் எப்படின்னு சொன்னா வந்து மக்களுக்கு நல்லதை கொடுக்கும், மக்களுக்கு நல்லது. ஏன்னா மக்களுக்கு நல்ல கொடுத்தாதான் எங்களுக்கும் சம்பாதிப்பதற்கான இதை இப்ப சிலாக்கள் சொல்லுவாங்க, இதை வச்சு சம்பாதிக்க சப்ஸ்கிரைபர்ல கூடுதா. சப்ஸ்கிரைபர்ல வந்து நோக்கம் அல்ல, இது வந்து சம்பாதிக்கிறதுனா வேற வழி இருக்குது. பிசினஸ் எல்லாம் அதெல்லாம் சம்பாதிப்பதற்கான வேறு வழி இருக்கிறது, இதுவும் ஒரு சம்பாதிப்பதற்கான வழி. ஆனா இந்த சோசியல் மீடியாவில் இன்னொரு நன்மை தான் என்னன்னு சொன்னா வந்து மக்களுடைய நலன் கருதி எப்படியாவது மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குதே. இந்த இப்படியான சோசியல் மீடியாக்கள்ல போட்டு இந்த அத்தியாவசியமான வீடியோக்களை மக்கள் மத்தியில பரப்பினா எங்களுக்கு ஒரு அவங்க நல்லா இருந்தா அது எங்களுக்கு தான் துவாவே அது போகும் என்பது. நீங்க கட்டாயமா இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வந்து இந்த விஷயத்துல சல்லி சம்பாதிக்கிறன்ற வகையில வந்து இது யூடியூப் செய்யறவங்களுக்கு வந்து சல்லி சம்பாதிச்சு இருந்தாலும் கூட அதுல ஒரு பேஷன் இருக்க வேண்டும், அதுல ஒரு ஆசை இருக்க வேண்டும். இது ஆர்வம் இருந்தா தான் நான் அதை யூடியூபே செய்ய முடியும். நீங்க லேசி இல்லை என்ன சொன்னா ஒரு வீடியோ போடுறன்றது வந்து நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை நினைச்சு கூட பார்க்கல. எடுத்துலாம் ஒரு வீடியோ போடுறன்ற வந்து அந்த அளவு கஷ்டமான ஒரு விஷயம். இன்னமுமே நாங்களும் ஆலிமும் இன்னும் படுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். தற்பொழுது எங்களுக்கு ஏஜ் வந்து 21 வயசு. இவரும் ஒரு படுத்திருக்கிறோம். நானும் இந்த ஷரியா கட்கை இருந்து கொண்டு இருக்கிறேன். மிக கஷ்டப்பட்டு தான் போடுறோம். கிடைச்ச கேப்ல தான் அவசரமா வீடியோ பண்றது, எடிட்டிங்களுக்கெல்லாம் நிறைய செலவுகள் நாங்கள் செய்யறது, இப்படி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வீடியோ போடுறோம். எனவே அன்புக்குரிய எனது நெஞ்சங்களே, நீங்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து நாங்கள் அனைவரும் கைகோர்த்து வல்ல நாயனை நாங்கள் மிக அழகான முறையிலே நாங்கள் மரணிக்கின்ற சமயத்தில் அவனை சந்திக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர் ஆலிமர்களே, மிக அழகான முறையிலே மக்களுக்கு இந்த பார்வையாளருக்கு உபதேசங்களை இந்த செய்தீர்கள். உங்களுடைய உடல் நலத்திலும் உங்களுடைய மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான். உங்களுடைய உண்மைக்கும் ஆலிம் வந்து இப்படி இடக்கட வந்த உண்மைக்கும் எங்களுடைய சேனலுக்கும் சப்போர்ட் நான் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் கிடைக்கிற போல நாங்க இந்த வீடியோகளை செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோங்களை வந்து எங்களோட மூலியமா உங்களுக்கு எது தரணுமோ நாங்க எங்களுக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும், ஒரு சப்போர்ட் பண்ணணும். இதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வாய்க்கும். நோக்கம் அது அல்ல, நோக்கம் சல்லி சம்பாதிக்கணும் சப்ஸ்கிரைபர் இல்ல, அதாவது சப்போர்ட்ஸ் கொஞ்சம். நீங்க ஒரு வேலை செய்யணும். என்னன்னு சொல்லலாம், இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆயிருக்கும். எப்படி சொன்னா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஆசையா இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்து சக்தி. நானும் ஆலிம்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எப்படியாவது நாங்க வந்து இஸ்லாமிக் யூடியூப் நாங்க இந்த சேனல்ல தான் நாங்க இப்ப அப்லோட் பண்றோம், வீடியோக்கள் அப்லோட் பண்றோம். பிற்காலத்துல ஆலிம் சொல்லாரு, இப்ப நீங்க நிறுவனம் என்றது வந்து வைக்க வேண்டாம். ஏன்னா பிற்காலத்துல இன்னொரு இந்த சேனல் இன்னும் ஒரு டெவலப் ஆகினத்துக்கு பின்னாலும் ஒரு நிறுவனத்தொண்டு ஆரம்பிக்கிறத நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த உளவியல் சம்பந்தமான விடயம். எப்படியாவது மக்களுக்கான விஷயங்கள் தான் ஒரு சிவில் அமைப்பாக சேர்ந்து பிற்காலத்தில் வரக்கூடிய காலங்கள் இந்த நிறுவனம் ஒரு நிறுவனம் ஒன்றை அமைத்து
அதுல பல இந்த கவுன்சிலிங் இந்த உளவியாளர்களை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில நாங்க வந்து இந்த சொல்லிக் கொடுத்து அவர்களை எப்படியாவது ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்க நாங்க எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று நான் ஆலிமோட கதைச்சேன். அலிம் மிச்சம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில வரக்க செய்வான். சரி, சந்தோஷம் நீங்க வந்து இப்படி எங்களுக்கு அட்வைஸ் பண்றது. உண்மைக்கும் தொடர்ந்தும் எங்களுடைய இஸ்லாமிக் யூடியூப் சேனல்ல கட்டாயம் இருக்கணும். நாங்க இருக்கும் பட்டன் கலந்துரையாடுவோம். வரும் காலங்கள்ல எங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி நாங்க இந்த பார்வையாளர்களுக்கு ஒரு கடைசி ஒரு உபதேசத்தை செஞ்சுட்டு முடிக்கிறேன் சார். நிச்சயமாக இது காணொலிகள் நீங்க கரெக்டாக கேளுங்க. மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த வீடியோகள் இருக்கும். இனிவரும் வீடியோகளும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்க இந்த கனெக்ஷன்ல இருக்கு. ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. நேர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஆலிமுடனான ஒரு உரையாடலை நாங்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எமது நான் இந்த சொன்னது பிரகாரம் உளவியல் சம்பந்தமான 3வது வீடியோவை நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை அப்லோட் பண்ற இந்த செஷன் தான் இருக்குது. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் சிறப்பான ஆரோக்கியத்தையும் தருவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.